சிதறால் சமணக் கோவில் 9ஆம் நூற்றாண்டில் ஆய் வம்சத்தினரால் கட்டப்பட்டுள்ளது. இங்கு நிறைய சுவர் சிற்பங்களும் வழிபாடு தலங்களும் உள்ளன. அறிவியல் தமிழ் முழக்கம் கார் 40 கூறும் அறிவியல் என்ற தலைப்பில் பேசப்போகிறேன். மண்ணின் மனம் வீசும் மழைக்கால தமிழுக்கு என் முதல் வணக்கம். நடுவர் பெருமக்களுக்கும் அறிவியல் தாக்கம் கொண்ட என் சக மாணவர்களுக்கும் வணக்கம். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான கார் 40 பாடல்களில் மழைக்காலத்தை ஒட்டுமொத்த அறிவியலையும் படம் பிடித்து காட்டுகிறது. கார்காலம் எனப்படும் மழைக்காலத்தில் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் வான்மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை ஒரு பருவகால ஆய்வாளரின் துல்லியத்தோடு இப்பாடல்கள் விளக்குகின்றன. மழை மேகங்கள் உருவாகும் முறையை கார் 40 மிக அழகாக விளக்குகிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அறிவியல் உண்மை. சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாக உருவெடுப்பதை கமஞ்சூல் எழிலி நீர் நிறைந்த மேகம் என்கிறது. மேகங்களுக்குள் இடையே ஏற்படும் உராய்வினால் உண்டாகும் மின்னல் மற்றும் இடி முழக்கத்தை மின்சார மற்றும் ஒளியியல் அடிப்படையில் இப்பாடல்கள் வர்ணிக்கின்றன. மழை வந்தவுடன் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை கார் 40 பட்டியலிடுகிறது. தாவரவியல். மழை துள்ளிப்பட்டவுடன் பிடவம் மற்றும் கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குவதை இப்பாடல்கள் காட்டுகின்றன. தாவரங்கள் தட்பவெட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப எவ்வாறு வனைபுரிகின்றன என்ற அறிவியல் உண்மை இதில் உள்ளது. விலங்கியல். மழைக்காலத்தில் மயில்கள் தோகை விரித்து ஆடுவதையும் தவளைகள் சத்தமிடுவதையும் கவனித்து பதிவு செய்துள்ளனர். இது விலங்குகளின் இனப்பெருக்க கால அறிவியலை உணர்த்துகிறது. மழை பெய்த பின் நிலம் குளிரும் போது மண்ணில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் மற்றும் அதன் மனம் பற்றி பேசுகிறது. ஈரமான மண்ணில் இருந்து உயிரினங்கள் வெளிவருவதையும் நிலம் எவ்வாறு மீண்டும் வளம் பெறுகிறது என்பதையும் மண்ணியல் பார்வையில் கார் 40 விளக்குகிறது. வானிலை முன்னறிவிப்பு. வானில் தோன்றும் மேகங்களின் நிறம் மற்றும் காற்றின் திசையை வைத்து மழை வரப்போவதை முன்னரே கணிக்கும் முறையை தமிழர்கள் கையாண்டனர். கார்காலம் தொடங்கிவிட்டது என்ற அறிவிப்பு இன்றைய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கைக்கு இணையானது. அன்பு நண்பர்களே, கார் 40 என்பது வெறும் மழைக்கால கவிதை அல்ல, அது இயற்கையின் பருவகால நாட்காட்டி. மழை நீரை சேமிப்பதும் இயற்கையை பாதுகாப்பதும் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த சிறிய நூல் நமக்கு உணர்த்துகிறது. சங்க தமிழரின் அறிவியல் வழியில் நாமும் இயற்கையை போற்றுவோம், கார் 40 பயில்வோம், இயற்கை அறிவியலை தமிழ் வழியே காப்போம். நன்றி, வணக்கம்.